ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. சூரிய குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் உருவான கிரகம்னா அது இந்த வியாழன் தான். கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரியன் உருவானதுக்கு அப்புறமா எஞ்சிய துகள்களாலும் வாயுக்களாலும் உருவான கிரகம் தான் இந்த வியாழன். ஸோ இந்த வியாழன் கிரகத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூரிய குடும்பத்தை பற்றின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வியாழன் கிரகத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. ரோமானிய கடவுளின் ராஜாவான ஜூபிட்டர் அப்படின்ற நேமை தான் இந்த வியாழன் கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. ஸோ சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா அது இந்த வியாழன் தான். ஸோ எந்த அளவு பெருசு அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 பூமியை இதுக்குள்ள பொருத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு பெரிய கிரகம் தான் பார்த்தீங்கன்னா வியாழன். ஸோ இது ஒரு வாயு கிரகம். இதில் மனிதர்களால் வாழ முடியாது. இதனுடைய வளிமண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் நிறைஞ்சிருக்கு. பூமியை விட 11 மடங்கு அகலமானதான் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பூமியை ஒரு திராட்சை பழ சைஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஜூபிட்டர் பேஸ்கெட் பால் சைஸ்ல இருக்கும். ஸோ இந்த அளவு டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் வியாழனுக்கும் இருக்கு. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து 5.2 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. சூரிய ஒளி ஜூபிட்டர் வந்தடைய 43 நிமிஷம் எடுத்துக்குது. இங்க 1 டே அப்படிங்கிறது 10 மணி நேரம் தான். ஸோ இதை வந்து 1 ஜோவியன் டே அப்படின்னு சொல்றாங்க. இங்க 1 இயர் அப்படிங்கிறது 4333 பூமி நாட்கள், கிட்டத்தட்ட 12 பூமி வருடங்கள். இதை பார்த்தீங்கன்னா 1 ஜோவியன் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஜூபிட்டர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95 நிலவுகள் இருக்கு. அதுல 4 பெரிய நிலவுகளான ஐஓ, யூரோப்பா, கேலிஸ்டோ, கேனிமெட் இந்த நாளையுமே பார்த்தீங்கன்னா 1610 கலீலியோ தான் பார்த்தீங்கன்னா தொலைநோக்கியால கண்டுபிடிச்சிருக்காரு. 1979 நாசாவோட வாய்ஸ் விண்கலம் தான் பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு வளையங்கள் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ஜூபிட்டர் ஒரு வாயு கிரகமாக இருக்கிறதுனால அதுக்கு மேற்பரப்பு கிடையாது. இதனால எந்த ஒரு விண்கலனையுமே அங்கே தரையிறக்க முடியாது. ஸோ ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வாழ சாத்தியம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அதனுடைய நிலவுகளில் உயிரினங்கள் வாழ சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆராய்ச்சியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜூபிட்டர்ல இருக்கிற இந்த வித்தியாசமான வண்ணங்களுக்கு காரணம் அதில் இருக்கிற வித்தியாசமான வாயுக்கள் தான். ஜூபிட்டரோட கண்ணுன்னு அழைக்கப்படுற இந்த ரெட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் சின்னம். மணிக்கு 430 கிலோமீட்டர்ல இருந்து 680 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசக்கூடிய புயல் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலிருந்து அங்கே வீசிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா பூமியில 408 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வீசின புயல் தான் அதிகபட்சமான கிலோமீட்டர்ல வீசின புயல் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டெய்லி புயல் வீசிட்டே இருக்கு. இந்த ஒரு புயல் பார்த்தீங்கன்னா பூமியை விட 2 மடங்கு பெருசா இருக்கு. பூமி போலவே ஜூபிட்டருக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் போல், சவுத் போல்ல வந்து அரோராக்கள் இருக்கு. இதுல அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தன்னுடைய பாதையில் வர ஆஸ்ட்ராய்ட், காமெட்ஸ்களை இது விளங்கக்கூடியது. இதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேக்யூம் கிளீனர் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இப்படி தான் வியாழன் பார்த்தீங்கன்னா பூமியையும் மற்ற கிரகங்களையும் விண்கற்கள்ல இருந்து பாதுகாத்துட்டு இருக்கு. சில சமயத்தில் இதுக்கு நேர்மாறாக உள்கிரகங்களை நோக்கியே பார்த்தீங்கன்னா விண்கற்களை வந்து அனுப்பிவிடும். இப்படி ஒரு தாக்குதலால் தான் பார்த்தீங்கன்னா பூமியில் நீரும் கிட்டத்தட்ட 65 பில்லியனுக்கு முன்னாடி இருந்த டைனோசர்ஸும் இறந்ததுக்கான காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படின்ற கிரகத்துக்கு 9 விண்கலன்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நாசா ஜூனோ அப்படின்ற விண்கலன் வந்து அங்கே அனுப்பியிருக்கு. ஸோ இந்த ஜூனோவோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர்ல நீர் இருக்கா, அதோடைய மையத்தில் பாறை இருக்கா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஜூனோ அப்படின்ற விண்கலன் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் பற்றின ஒரு அப்டேட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.